சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் 9 காவல்துறையினருக்கும் தூக்கு தண்டனை விதிப்பு. மதுரை மாவட்ட நீதிபதி முத்துக்குமரன் அதிரடி தீர்ப்பு. A1 ஸ்ரீதரிலிருந்து ஆரம்பித்து A9 வரைக்கும் உள்ள குற்றவாளிகள் மீது சிபிஐ கிட்டத்தட்ட 2500 பக்கத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. 302 and 34க்கு இவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை இந்த நீதிமன்றம் வழங்கியுள்ளது. ஒவ்வொரு டெத்துக்கும் ஒரு தூக்கு, பெனிக்ஸுக்கு ஒரு தூக்கு, ஜெயராஜுக்கு ஒரு தூக்கு. எனவே டபுள் கவுண்ட் தூக்கு தண்டனை மரணம் இவர்களுக்கு நிகழும் வரை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி சாத்தான்குளம் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 9 காவல்துறையினருக்கும் தனித்தனியாக அபராதம் விதிப்பு. ஒட்டுமொத்தமாக சுமார் 1 கோடியே 40 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் அந்த தொகையை பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என நீதிபதி உத்தரவு. தமிழ்நாட்டில் நிறைவு பெற்ற வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம். நாளை வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை நடைபெற்று ஏப்ரல் 9ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இதுவரை 4100க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் தாக்கல். 3200க்கும் மேற்பட்ட ஆண்களும் 800க்கும் மேற்பட்ட பெண்களும் மனு தாக்கல் செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். முதலமைச்சராக முடியாது என கூறியவர்களின் கணிப்புகளை பொய்யாக்கி ஆட்சிக்கு வந்ததாக நியூஸ் 18க்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. 2வது முறையாக ஆட்சி அமைத்து இனிவரும் தேர்தல்களிலும் திமுகவே தொடர்ந்து வெற்றி பெறும் என்றும் உறுதி. திமுக 2வது முறையாக ஆட்சிக்கு வரும். ஸ்டாலின் முதலமைச்சராக முடியாது, கட்டம் சொல்லுது, ஜோசியம் சொல்லுது, ஜாதகம் சொல்லுது சொல்லிட்டு தாங்க மீறி தான் வந்தோம். இப்போ 2வது முறை திமுக ஆட்சிக்கு வந்த வரலாறு கிடையாது அப்படின்னு அது ஒன்று சொல்லி பரப்பிட்டு இருக்காங்க. 2வது முறை ஆட்சிக்கு காட்டுவோம். நிதி வஞ்சனைகளுக்கு மத்தியிலும் தமிழகத்தை சிறப்பான இடத்திற்கு கொண்டு சென்றது திராவிட மாடல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழகத்துக்கும் என்டிஏவுக்குமான தேர்தல் என்பதற்கான காரணத்தையும் நியூஸ் 18 நேர்காணலில் விளக்கிய முதல்வர். தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி, தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய சலுகை, நாம் கொடுக்குற ஜிஎஸ்டி மூலமாக கொடுக்குற அந்த நிதி இதெல்லாம் வழங்காமல் தடுத்துட்டு இருக்கு. அதனால் இன்றைக்கி போட்டின்னு யாரும் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக சொல்கிறத விட தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் நடக்கக்கூடிய போராட்டம். எடப்பாடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் இபிஎஸ். 8ஆம் முறையாக களம் காண்கிறார். பழனிசாமி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சட்ட விதிகளுக்கென நிறுவப்பட்டுள்ள அதிமுக கூட்டணி 210 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு இபிஎஸ் பேட்டி. பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் என்றும் நம்பிக்கை. எங்களுக்கு பெரும் நம்பிக்கை இருக்கிறது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுற அனைத்து வேட்பாளர்களும் அதிக இடங்களில் வெற்றி பெறுவாங்க. பெரும்பான்மையோடு அதிமுக. எடப்பாடி தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என நியூஸ் 18க்கு அளித்த இபிஎஸ் பேட்டி. கடந்த முறை 93,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. இந்த ஏற்கனவே 2021 நான் 93,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றேன். இந்த தேர்தலில் இன்னும் கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏனென்றால் மக்களுக்கு அத்தனை திட்டங்கள் நான் செயல்படுத்தியிருக்கேன். புதுச்சேரி, கேரளா, அசாமில் நாளை மாலையுடன் நிறைவடையும் தேர்தல் பரப்புரை. கடைசி கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சிகள் தீவிரம். ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் பாகிஸ்தானின் மெட்டுக்கு காங்கிரஸ் பாட்டு பாடியதாக பிரதமர் மோடி விமர்சனம். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ஏர் ஸ்ட்ரைக் என எதுவாக இருந்தாலும் எதிரிகளின் குரலையே காங்கிரஸ் எதிரொலிப்பதாக அசாம் பரப்புரையில் குற்றச்சாட்டு. कांग्रेस नेताओं का ये पाकिस्तान कनेक्शन हमेशा देश पर भारी. புதுச்சேரியில் 6 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வாக்குறுதி. மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் புதுச்சேரி பரப்புரையில் உறுதி. We want the people of Puducherry to rule this beautiful state. That is why we are committed to statehood and we are going to hold local body elections within 6 months of coming to power in Puducherry.
so that the next generation of Puducherry's leaders can arise. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரியில் பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயணம் என ராகுல் காந்தி வாக்குறுதி. வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. பெட்ரோல் டீசல் விலை ராகுல் காந்திக்கு பிடித்த பாகிஸ்தானில்தான் உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா விமர்சனம். இந்தியாவில் விலையேற்றம் என ராகுல் காந்தி கனவுலகில் மிதப்பதாக புதுச்சேரி திருக்கனூர் பரப்புரையில் கருத்து. राहुल बाबा वो भारत में नहीं पाकिस्तान में हुए हैं, पाकिस्तान में हुए. சென்னை முழுவதும் இடி மின்னலுடன் பரவலாக மழை. மயிலாப்பூர், அடையாறு, நுங்கம்பாக்கம், நந்தனம் உள்ளிட்ட இடங்களில் கருமேகங்கள் சூழ்ந்து பெய்த கனமழை. சென்னை புறநகர் பகுதிகளான போரூர், காட்டுப்பாக்கம், மதுரவாயில், பூந்தமல்லி, குன்றத்தூர், வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை. ராயபுரம், திருவொற்றியூர் உள்ளிட்ட வடசென்னை பகுதிகளில் கொட்டிய கனமழை. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 1440 ரூபாய் அதிகரித்து 1,11,990க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 260 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மத்திய கிழக்கு போர் பதற்றத்தால் சரிவை கண்டு வந்த இந்திய பங்குச்சந்தை இன்றைய வர்த்தக முடிவில் வலுவான ஏற்றத்தை சந்தித்தது. சென்செக்ஸ் 787 புள்ளிகளும், நிப்டி 255 புள்ளிகளும் உயர்ந்த நிலையில் மொத்த சந்தை மதிப்பு ஒரே நாளில் 5 லட்சம் கோடியாக அதிகரிப்பு. தமிழ் மண்ணில் நின்று மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என்று சொல்லி பரப்புரை செய்ய தயாரா என்று முதலமைச்சர் கேள்வி. எத்தனை பேர் டெல்லியிலிருந்து படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாடு தலைகுனியாது என்று சவால். துரைமுருகன் உள்ளிட்ட திமுக அமைச்சர்கள் வேட்புமனு தாக்கல். மதுரை மத்தியில் அமைச்சர் PTR பழனிவேல் ராஜன், ராமநாதபுரத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பனும் மனு தாக்கல் செய்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி உள்ளிட்டோர் வேட்புமனு தாக்கல். முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம், KP முனுசாமி ஆகியோரும் மனு தாக்கல் செய்தனர். செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் வேட்புமனு தாக்கல். விளவங்கோடு தொகுதியில் காங்கிரசின் பிரவீனும், கிள்ளியூர் தொகுதியில் ராஜேஷ்குமாரும் மனு தாக்கல் செய்தனர்.